ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் உங்கள் ரத்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து பட்டி ஜாயின் பண்ணதில் கொஞ்சம் டவுட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை கிளியர் பண்ணதுக்காண்டி ஒரு குட்டி டிப்ஸ். நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க குட்டி டிப்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்துருக்க ப்ளவுஸோட அளவு, ப்ளவுஸோட பட்டி முன் சைடு கொக்கி பட்டி சைடை எடுத்திருக்கோம். அந்த சைடில் கீழே இருக்கிறது தான் பட்டி. அதுக்கு நம்ம அளவு எடுத்து கட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் மேலே வைக்கிறோம். பாருங்கள், அந்த ரெண்டு சைடும் ஜக்கா கட் பண்ணியிருக்க ரெண்டும் ஆப்போசிட்டில் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காண்டி அடித்து திருப்பிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ண மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு மாறவே மாறாது, கரெக்டான அளவு இருக்கும். இதனால் நமக்கு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வராது. ஏன்னா நம்ம கரெக்டான அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக வெட்டுறோம். இந்த மெத்தடில் நம்மங்கும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் டிஃப்ரெண்ட் வரவே வராது. லைனிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நியூ இயர்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்களும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா ஐடியில் டிஎம் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லரிங் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.